வணக்கம். சட்டமன்ற தொடர் எப்படா முடியும் அப்டின்ட்டு இருக்கு. அதுக்கு ஒரு செல்ஃபிஷ் காரணம் இருக்கு. எங்கள மாரி கான்டென்ட் போடுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, வியூஸ் செம்மையா அடி வாங்குது. இல்ல நான் மட்டும் அப்படியே ஒரு நொட்டிருவாரு அப்படின்னு நீங்க கேள்விய கேட்கறது காதுல படுது. பட் பேசிக்கா ஃபர்ஸ்ட்லாம் ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குதுனா லைவ் எத்தன பேர் பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2000 பேர், 3000 பேர் பார்த்துருந்தாங்க. இப்போ குறைஞ்சது 40,000 பேர் லைவ தொடர்ந்து பார்த்துருக்கிறது மட்டும் இல்லாம, அதோட கிளிப்ஸ் எல்லாமே வைரல் ஆகுற மாரி போயிட்டே இருக்கு. ஓரளவுக்கு தான் சில பேருக்கு டேட்டா, டைமு, இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறனால, கன்சப்ஷன் முழுக்க அதுக்கே போயிதுன்றனால ஒரு சின்ன பொறாமையில சொல்லிட்டேன். பட் ஜோக்ஸ் அப்பார்ட், சட்டமன்ற கூட்டத்தொடரை இவ்வளோ பேர் பார்க்குறது, அவேரா இருக்கிறது, அதை எல்லாருமே பேசுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. இன்ஃபேக்ட் எந்த அளவுக்கு நம்ம மீடியா வெளிச்சத்தில் படுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அதிகமாக நம்மளை தான் டிவியில் காட்டுறாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு, நம்ம ஸ்பீக்கர் சபாநாயகரே பார்த்தீங்கன்னா, அவரோட கெட்டப்பெல்லாம் மாற்றிட்டு உட்கார்ற அளவுக்கு இன்றைக்கி சட்டமன்ற கூட்டத்தொடர் எல்லாருமே இம்பாக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிஜமாவே சொல்கிறேன். அப்பாவு அவர்களை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஸ்பீக்கரா சபாநாயகரா ஜேசிடி பிரபாகர் அவர்கள் மிகவும் சிறப்பாக செயல்படுகிறார். அவர்கிட்டயும் நிறைய குறைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம எந்த கட்சி அவங்களை உட்கார வச்சதோ மோஸ்ட்டாக அவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் சபாநாயகர்கள் இருந்தாகணும். இல்லைனா அவங்க சபாநாயகராகவே தொடர்ந்து செயல்பட முடியாது. அதையும் தாண்டி தனக்கு இருக்க பவரில் எல்லாருமே சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாரு. குறிப்பாக உதயநிதி அவர்கள் சொன்னதில் எது உண்மையோ இல்லையோ, அதிகமாக அவை குறிப்பிலேருந்து நீக்கப்படுறது அவங்க கட்சிக்காரங்க பேசுறதுல தான். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்மெச்சூர்டா இல்லை ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லலாம் வந்திருக்கிற அந்த பாலிட்டிஷியன்ஸ் எல்லாத்தையும் அழகாக கரெக்ட் பண்ணுறாரு. குட் ஜாப். சரி, அவர்லேருந்து ஆரம்பித்தாலும் ஒரு பாசிட்டிவாக தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். எடுத்தோன்னே குறை சொல்ல முடியாதுன்றதுனால. ஆனால் சொல்கிறதுக்கு குறைகள் மட்டும்தான் நிறையா இருக்குது. அதை நான் ஏன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இவர் சங்கின்னு பேசினார், அவர் பாத்ரூம் சொன்னாருன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் பேசலாமா சட்டமன்றத்தில் அப்படிங்கிறதையும் தாண்டி இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்காக தான் நம்ம இதை சொல்கிறோம். ஒரு ஃபார்மேட் ஒன்று நடக்குது. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை ஆரம்பித்ததுலேருந்து இந்த ஆட்சியில் இது இன்னும் அதிகமாக நடக்குதுன்னு சொல்லலாம். சட்டமன்றத்தில் இதற்கு முன்னாடி இது மாதிரி அவலங்கள்லாம் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா வாயில் சொல்ல முடியாத மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதை 2 கட்சிகளை சேர்ந்தவங்களும், அதாவது திமுக அதிமுகவை சேர்ந்தவங்களும் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் ஒரு சபையில் நடத்தக்கூடாதோ அதெல்லாம் நடத்தி முடிச்சிருக்காங்க. அதுக்கு கம்பேர் பண்ண இப்போ நடக்கிறது பைத்தியக்காரத்தனம் வேணால் சொல்லலாம். ஆனால் இதோட ஆபாசமெல்லாம் நிறையா நடந்திருக்கு சட்டமன்ற கூட்டத்தொடரில். இதே மாதிரி புகழ் பாடுறது, பாட்டு பாடுறது, இது எல்லாமே இதுக்கு முன்னாடி நடந்தது தான். அதெல்லாம் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அடுத்த சந்ததியான வாரிசுகள் பண்ணியிருக்காங்க. பட் இப்போது இது ஒரு ஃபார்மேட்டில் போய் சிக்கினதுனால தான் நம்ம இதை பற்றி பேச வேண்டி இருக்குது. தாவேகா அரசாங்கம் அவங்க அதை பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருந்தார். இதுக்கு முன்னாடி எடப்பாடி இருந்தார். மோஸ்ட்டாக அந்த ஆட்சியெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் மேலே ஃபோக்கஸில், எடப்பாடி அவர் மேலே ஃபோக்கஸ் அப்படிங்கிறது இருந்தாலும் அது ரொம்ப கம்மியாக இருக்கும். அது அந்த அரசாங்கத்து மேலே பறந்து விரிஞ்சு இருக்கும். பட் டிவிகே அரசாங்கத்தில் முழுக்க முழுக்க யார் முகத்துக்காக ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்களோ அவர் மேலேயே தான் ஃபோக்கஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. குறிப்பாக மீடியா எல்லாமே அவர் வீட்டில் கிளம்பினாலோ ரோட்டில் வந்தாலோ இந்த ட்ரெஸ் போட்டிருக்காரு, இப்படி திரும்பி சிரிச்சாரு அப்படின்னாலும் அவர் எது பண்ணாலுமே நியூஸ் தான். அது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது, அவர் பெரிய ஸ்டார் அப்படிங்கிறனால. பட் அதில் என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்சியோடைய முழு கவனமும் அவர் மேலேயே போயிடுது. அவர் என்ன பண்ணார், அவரை சுற்றி நடந்துச்சு, அவரை போய் யார் பார்க்குறா, அவர் எங்கே போனார், அவர் யாருக்காவது என்ன பரிசு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அதில் நடக்கிற மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுலேருந்து மறைக்கப்படுது. இல்லை நம்மளே பாதி மறந்துடுறோம் அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு நம்ம புசி ஆனந்த் அவர்லேருந்து ஆரம்பிக்கலாம். புசி ஆனந்த் அவர்களுடைய கேரக்டர் நம்மளுக்கு தெரியாது, எப்படி பேசுவார்லாம் தெரியாது. ஏன்னா இதற்கு முன்னாடி அவர் பேசி பார்த்ததில் நடவார், போவார், வருவார். பட் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அவர் பேசுகிறத பார்த்தா ஓகே, ஒரு ரீசனபிளான மேன், கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சு பேசுகிறாரு, ஓரளவுக்கு நம்ம நினச்ச மாதிரி இல்லைங்கிற மாதிரி அவரை பற்றி ஆளாளுக்கு ஒரு கேரக்டர் அசம்ஷன் இருக்கலாம். ஆனால் ஒரு அமைச்சராக அவருடைய செயல்பாடு பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் ரொம்ப கம்மியாக சொல்லணும், பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னே சொல்லலாம். நீர்வளத்துறைக்கு அவர் தான் பார்த்தீங்கன்னா பொறுப்பு இல்லையா? ஆனால் அதற்கு சம்மந்தப்பட்டு அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த ஜேசிபி மேலே ஏறி நிற்கிறதுலாம் நான் சொல்ல, அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு, ஒரு அமைச்சராக என்னென்னலாம் பண்ணோம், காவிரி விவகாரத்தில் எந்த அளவுக்கு அவர் தனிச்சு செயல்பட்டிருக்காரு, எந்த மாதிரியான முடிவுகள் எடுத்திருக்காரு, மீட்டிங்கில் எந்த வாட்டி போய் உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. அப்புறம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுப்பீங்க. சட்டசபையில் எழுந்து பதில் சொல்கிறது, அதை மரியாதையாக சொல்கிறது, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இயல்பான மொழியில் பேசுறது, இதெல்லாம் வேறு. ஓகேவா? அதை வச்சே பார்த்தீங்கன்னா நல்லா செயல்படுறாரு அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஒரு அமைச்சராக அவர் பார்த்தீங்கன்னா பெருசாக செயல்படவே இல்லை. இதை யாராவது கேள்வி கேட்குறாங்களா? இந்த மாதிரி விஷயங்களை யாராவது முன்னுக்கு கொண்டு வராங்களா? பார்த்தா இல்லை. பேசிக்காக இங்கே என்ன நடக்குதுன்னா, விஜய் வராருப்பா, அவர் வராரு, அவர் வணக்கம் வைக்கிறாரு, இவர் பற்றியா வணக்கம் வைக்கல, இவர் அப்படியே உட்காந்துருக்காரு அப்படின்றது ஒரு ட்ராமாவில் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம்
திமுக தரப்புல யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு வாயை பிடுங்குற மாதிரி வந்து பேசுறாங்க, இல்லை அதிகமான நேரம் எடுத்துட்டு ஏவாவெல்லாம் இன்னைக்கு சம்மந்தமே இல்லாமல் 1.5 மணி நேரம் வந்து பேசிட்டு இருந்தாரு. அது மட்டும் சௌமியா அன்புமணி மட்டும்தான் வந்து சிறப்பாக பேசுறாங்க, மற்ற யாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த சபைக்கு ஏற்ற மாதிரி பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அந்த ஒரு விஷயம் மட்டும் உண்மை, அவங்க பேசுறது அந்த இடத்துல வந்து சிறப்பாக பேசுறாங்க. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் அவர்களை வந்து புகழ் பாடுறாங்க. இது ஸ்டாலின் ஆட்சியிலையும் சரி, எடப்பாடி ஆட்சியில், ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில், கலைஞர் காலகாலமாக நடந்துட்டு இருந்தது. அந்த புகழ் பாடுறது சில நிறைய பாட்டாவே பாடிடுறாங்க. இந்த நேரத்தில் என்ன ஆகுது, அதை வந்து கிண்டல் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் திமுக தரப்புல இருந்து யதார்த்தம்னு சொல்கிறாங்க. அப்போ என்னன்னா, குறிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் வந்தாருன்னு வச்சுக்கோங்க எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி, அவரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேள்வி கேட்குற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அந்த சிடிஆர் நிர்மல்குமாரோ, இல்லை ஆதவ் அர்ஜுனாவோ, இல்லை அந்த ரமேஷ் அந்த அமைச்சரோ யாரோ எந்திரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் தலைவர் உங்களுக்கு எல்லாம் பேச மாட்டார், நாங்களே வந்து டீல் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா அவரை அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஏதாவது உடனே சொல்லி விட்டுறாங்க. அதற்கு உடனே அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எழுந்து வந்து கத்துறாங்க, ஓடி வராங்க, அவங்க வழக்கமாக எல்லாம் செஞ்ச சண்ட்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. உடனே ராஜ்மோகன் எழுந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட் கேமரா வச்சுருப்பாங்க, எங்களுக்கும் பேச தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மொழி ஆளுமையை வந்து காட்டுறது. இந்த ட்ராமா தான் தொடர்ந்து வந்து போயிட்டே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேத்தி வந்திருக்க ஒரு புது எடிஷன் தான். அதில் குறிப்பாக வந்து ஆதவ அர்ஜுனாலாம் பல வாட்டி சின்ன அமைச்சர்கள் கூட பரவாயில்ல, இவர் வந்து முன்றோவில் உட்காந்துருக்காரு அமைச்சர், அவரை வந்து எத்தனை வாட்டி வந்து ஜேசிடி பிரபாகரன் உட்கார சொல்லியிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே 108 பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராமாட்டிக்காக பேசுறது, எங்களுக்கும் எல்லாம் வந்து பண்ண தெரியும் அப்படின்னு சொல்கிறது. அதில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உச்சத்துக்கு போனது வந்து சிடிஆர் நிர்மல்குமார் பேசின பேச்சு தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரூர் கம்பெனி அப்படிங்கிறது வந்து சொல்கிறாரு. அதை வந்து சொன்னால் அவை குறிப்பில் வந்து நீக்க சொல்லுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு விஷயமா வந்து எடுத்துகிட்டு வராரு. இந்த அவை குறிப்பில் வந்து நீக்கிற மேட்டரே நான் அன்றைக்கி சொன்னல, இனிமேல் அது வந்து ஒரு ஸ்கேம் மாதிரி தான். இன்றைக்கி ரூல் படி அது வந்து அங்கே ரெக்கார்டட் புக்ஸ் வந்து எடுத்தாலும் நேரலையில் காட்டுறதுனால மட்டும் இல்லாமல் எல்லாருமே பார்க்கறதுனால, இந்த வீடியோஸ் தனித்தனியாக கட் பண்ணி போடுறதுனால மக்களோட மனசில் என்றைக்குமே இது இருக்கும். மக்களுக்காக நடக்கக்கூடிய சட்டமன்றம் தானே அது. ஸோ அவை குறிப்பில் இருந்து நீக்கினா என்ன, நீக்கலன்னா என்ன. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு வாய் விடுறாங்க. அதில் கரூர் கம்பெனி அப்படின்னு சொன்னோன்னா அதை வந்து நீங்கள் சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அதற்கப்புறம் அதற்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி வந்து சங்கி ஆரம்பிச்சார், சாரி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தங்களுடைய திறமையை காட்டுறாங்களாம். அதுக்கு தானே நம்மளாம் வந்து வாய்ச்சிருக்கோம் இவங்களுக்கு. அதுக்கு இவர் வச்சு வந்து பாத்ரூம்னு சொல்கிறார். சரி, அவர் சங்கி அமைச்சர்னு சொல்கிறாருன்னா கண்டிக்கப்பட வேண்டியவை அப்படின்னு சொல்லி அவருடைய தராதாரத்தை இவர் காட்டிட்டு அப்படியே உட்காந்துருக்கலாம். இவர் அடுத்த லெவலுக்கு சட்டமன்றத்தை எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு பாத்ரூம் அப்படின்னு சொல்கிறாரு. தமிழ்நாடு அசம்பிளியில் என்னெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாராவது பார்த்தா எவ்வளோ கேவலமாக நினைப்பாங்க. ஏற்கனவே அப்பாவை காணோம், அப்புறம் பொண்டாட்டி தேடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கேவலமான ட்ரெண்டு. ஆக்சுவலாக முதல்வர் விஜய் வந்து இந்த சீசனுக்கு அவர் தான் வந்து ஆரம்பித்து வச்சார். இப்போ அது பாத்ரூமில் வந்து நிற்கிது. அதற்கு அவர் பதிலடி தர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் வந்து யார் யார் இருக்கா, எவ்வளோ நேரம் இருக்கான்னு பார்க்கறதுக்கே தனியாக ஒரு அமைச்சர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சு விட்றாரு. இது என்ன பண்ணுறாங்க தெரியுமா, ரெண்டு சைட் டிவிக்கே, நான் என்ன கருத்து சொல்ல வரேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். டிவிக்கே டிஎம்கே ரெண்டு தரப்புலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி பேசுகிற தனியாக, அப்புறம் வந்து அவங்க சிடிஆர் நிர்மல்குமார் ஆதவ அர்ஜுனா பேசுகிற தனியாக, விஜய் அவரோட ரியாக்ஷன் தனியாக கட் பண்ணி அவங்களுடைய அந்த நெரேட்டிவை செட் பண்ணுற மாதிரி போட்டுகிட்டே இருக்காங்க. இதில் டேரிஃப் மேட்டர், இது சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். டேரிஃப் வந்து ஏற்றிருக்காங்க, அதை பற்றி கடைசி வரைக்கும் யாருமே பேசவும் இல்லை. அது பேசி கரெக்டான ஒரு ஆன்சரையும் வந்து பெறலை. அதை குறித்து ஒரு விவாதம் நடந்துச்சா, டிஸ்கஷன் நடந்துச்சா, அதை பற்றி எந்த அளவுக்கு மக்களுக்கான அவேர்னஸ் ஏற்படுச்சு, அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டாங்களான்னு பார்த்தா இல்லவே இல்லை. இது நான் சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி தமிழ்நாட்டுடைய பல உயிர்நாடி பிரச்சனைகள் பேசப்படுறதும் இல்லை, அப்படி பேசினாலும் கரெக்டான முடிவுக்கு வரதில்லை. அண்ட் மக்களுக்கு உண்டான பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா வந்து பேசப்படுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது பேசிக்கலி யார் இங்கே நல்லா பேசினா, யார் இங்கே வந்து கெத்து காட்டினா, யார் பவர்ஃபுல்லாக பேசினா, எந்த ரீல் நல்லா போகும், குறிப்பாக டிவிக்கு அமைச்சர்களும் சரி எம்எல்ஏக்களும் சரி அவங்க பேசுறது நிற்கிறது எல்லாமே அடுத்த ஒரு ரீல் பாரு, இன்றைக்கி நான் பேசினாலும் இந்த ரீல்லாம் கட் பண்ணி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அவங்களே ஒரு டீம் வச்சு போடுறாங்க, இன்னொன்று அதை கட் பண்ணி போடுவாங்கன்னு தெரிஞ்சே பார்த்தீங்கன்னா அந்த ட்ராமா வந்து பண்ணிருக்காங்க. ஸோ திமுக தாவேக்கான ரெண்டு பேருமே ஈக்குவலாக பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ட்ராமாவாக அந்த சட்டசபையை மாற்றி மக்களுக்கு உண்டான விஷயங்கள்லாம் பேசாமல் எல்லாத்தையுமே வந்து இருட்டடிப்பு செஞ்சு ஒன்று அவங்களோட தனிப்பட்ட பகை, தங்களுடைய ஈகோ, தங்களுடைய கெத்தை காட்டுறேன் அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்திங்கன்னா சட்டசபையோட தராதரத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படி கீழே இறக்கிக்கிட்டே இருக்காங்க. இந்த அவலத்தை பற்றி யாராவது பேசுவாங்களான்னு கேட்டால் சில பேர் பேசுகிறாங்க, ஆனால் பல பேர் அதை பற்றி வந்து பேசாமல் இந்த பாத்ரூம் சொன்னது சரியா, இந்த சங்கின்னு சொன்னது சரியான்னு சொல்லிட்டு மேலோட்டமாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கேவலமான ஒரு கல்ச்சர் வந்து எப்போ முடியும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கோம். நான் சொல்கிறதுல ஏதாவது வந்து தப்பு இருக்கா, இல்லை நீங்களும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உணர்ந்தீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.